ஏ மீன் 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 ஓடியா 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 மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான சால மீன் 50 ரூபாய்க்கு 10 50 ரூபாய்க்கு 10 50 ரூபாய்க்கு 10 ஓடியா ஓடியா ஓடியா. அம்மா வாங்க ஐயா வாங்க ஓடியாங்க 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 நல்ல ஃப்ரெஷ்ஷான விலை மீன் 100 ரூபாய்க்கு 2 100 ரூபாய்க்கு 2 100 ரூபாய்க்கு 2 ஓடியா 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 ஓடியா. என்ன சின்ன பொண்ணு நம்ம பாட்டுக்கு இருந்து சத்தம் போட்டே இருக்கோம். மீன் கடையில் இன்னைக்கு கூட்டமே இல்ல. எப்படி கூட்டம் வருமா? இவ்வளத்தையும் வித்து போட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா சாயங்காலம் வரை இருக்க வச்சிருவா போலயே. மதியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டோம்னா சாப்பிட்டுட்டு மதியானத்துக்குள்ள ரேஷன் கடைக்கு போலாம்ல நினைச்சிருக்கேன். இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போக முடியுமான்னு தெரியலையே. புஷ்பாக்கு ஒன்றும் கவலைப்படாதுங்க, மதியானத்துக்கு முன்னாடி எல்லாம் விற்குவா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வா வாய் முகூர்த்தம் சின்ன பொண்ணு, மதியானத்துக்கு முன்னாடி எல்லா மீனும் வித்துட்டுனா நல்லதுதான். புஷ்பாக்கோ என்ன மீன் வச்சிருக்கிறீ இன்னைக்கு? வாமா ஸ்னேகா வா வா. என்ன என்னைக்கு மீன் கடை தொடங்கணும்னே மீன் வாங்க வந்துருவா. இன்னைக்கு நடனா இவ்வளவு நேரம் இப்பதான் வந்திருக்கா. எங்க வெளியில போயிட்டியோ? வெளியில எல்லாம் ஒண்ணும் போகல புஷ்பாக்கா. வீட்டுல கொஞ்சம் போல துணி கிடந்து தோச்சி போட்டு வரலான்னு பார்த்தேன், நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி. நல்ல ஃப்ரெஷ்ஷான சால மீன் இருக்கு. 50 ரூபாய்க்கு 10 100 ரூபாய்க்கு வைக்கட்டா? கொண்டு போறியா? என்னக்கா சால மீனா? என்னைக்கும் சால மீனே ஏன் வாங்கிட்டு வரேன்னு என் புருஷன் கேட்காரு. அதனால இன்னைக்கு வேற ஏதாவது மீன் வாங்குறானே இருக்கேன். ஸ்னேகா அப்படின்னா நம்மகிட்ட வா, நல்ல ஃப்ரெஷ்ஷான விலை மீன் இருக்கு. 100 ரூபாய்க்கு 2 200 ரூபாய்க்கு வைக்கட்டா? 100 ரூபாய்க்கு 2ஆ? மீன் நல்லா பெரிய மீனா தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு 2 கொடுக்குறீன்னா ஐஸ் மீனும்? ஐஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்னேகா, இப்போதான் கடல்ல இருந்து பிடிச்சி வந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. 4 மீனை வாங்கிட்டு போய் நல்லா பொரிச்சு கொடு புருஷனுக்கு. அப்படியே சின்ன பொண்ணு. சரி சரி, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வேற சொல்லுங்க. சரி ஒரு 100 ரூபாய்க்கு தா. என்ன ஸ்னேகா 100 ரூபாய்க்கு 2 மீனை வாங்கிட்டு போய் எத்தனை பேருக்கு காணும்? ஆளுக்கு 2 பீஸ் கூட கிடைக்காத, கூட 100 ரூபாய்க்கு வைக்கேன், கொண்டுட்டு போ. ஆளுக்கு 4 பீஸா நல்லா பொரிச்சு கொடு சாப்பிட்டு. வேண்டாம் சின்ன பொண்ணு, 100 ரூபாய்க்கு போதும். ஆளுக்கு 2 பீஸ் தின்னா போதும். தினமும் 200 ரூபா 300 ரூபாய்க்குன்னு மீனை வாங்குறதுக்கு ரூபாய் உண்டே இருக்கு. என்ன ஸ்னேகா இப்படி சொல்லியா? வீட்டுக்காரரு நல்லா தானே சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் லீவ் போடாம அந்த மனுஷன் சம்பாதிச்சுட்டு தானே இருக்காரு. போறவன அவருக்கு கூட 2 பீஸ் மீனை பொரிச்சு கொடுத்தா என்ன கெட்டா பேருவா? 200 ரூபாய்க்கு வைக்க வாங்கிட்டு போ. வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வரதெல்லாம் வாங்கிட்டே கொண்டு தந்துட்டேம்னா பிறகு வேற செலவுக்கெல்லாம் நான் என்ன செய்யதான்? பாத்தீங்களா பரிமளாக்கா, இந்த சின்ன பொண்ணு எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானே. இவள்கிட்ட போய் மீன் வாங்க வந்தேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? என்ன ஸ்னேகா என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ இப்படி கோவப்படியா? சின்ன பொண்ணு கூட 2 மீன் சேர்த்து வித்துலான்னு பாத்துறப்பா, அதனால ஏதாவது சொல்லுவா. அதுக்கு போய் இப்படி கோவப்பட்டு இருக்கா? நீங்க சும்மா இருங்க பரிமளாக்கா. நீங்க எப்பவும் சின்ன பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இவள்கிட்ட நான் என்னைக்கு மீன் வாங்க வந்தாலும் கேட்ட ரூபாய்க்கு மீன் தரவே மாட்டா. கூட வாங்கிட்டு போ கூட வாங்கிட்டு போன்னு எப்படியாவது என் தலையில வச்சு கட்டிடுறது. மீன் நல்ல மீனாட்டா இருக்கும். எங்கேயாவது அழுகுன மீனை தான் வாங்கி பறக்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். என்னது அழுகுன மீனை வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருக்கேனா? இங்க பாரு ஸ்னேகா, உனக்கு மீன் வாங்க விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காம போ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வியாபாரத்தை வந்து தேவையில்லாம கெடுத்துட்டு இருக்காத. என் கூட ஒரு நாள் இதுல வந்து உட்காந்து மீனை வித்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு நான் படக்கூடிய கஷ்டம் எல்லாம். சும்மா நீ பாட்டுக்கு அழுகுன மீனை விற்க நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா. அப்படி அழுகுன மீனை வித்து சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. போ போ, உனட்டெல்லாம் மனுஷன் மீன் வாங்குவானா? கேட்ட ரூபாய்க்கு மீனை தர வேண்டியதானே? அது இல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஏதோ என் வீட்டுக்காரர் தினமும் சாலையா வாங்கிட்டு வரையேன்னு சொன்னாருன்னு இன்னைக்கு ஒரு நாள் விலை மீன் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு நீ ஓவரா பேசிட்டு இருக்கா. ஊர் உலகத்துல வேற மீன் கிடையே கிடையாதோ? நீ மட்டும் தான் மீன் விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. வா மீனை நீயே வச்சு நல்லா தின்னு. நான் புஷ்பக்கா கிட்டே மீனை வாங்கிக்கிறேன். போ போ, இவன் மீன் வாங்கிட்டு போலேன்னு தான் இப்ப இருந்து அழுகாவ. விளமீன் திங்க மூஞ்சியோட பாரு. என்ன ஸ்னேகா நீ பாட்டுக்கு இப்படி சின்ன பொண்ணை தேவையில்லாம போய் சண்டை போட்டு கிடக்கா. அவதான் தெரிஞ்ச ஆளாச்சேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தும் பாராம மீன் கொஞ்சம் கூட தருவா. நீ என்னன்னா அவள்கிட்ட போய் தேவையில்லாம சண்டை போட்டு கிடக்கா. இப்போ என்ன பரிமளாக்கா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரையா? அவ பேசுனதை கேட்டியெல்லாம். என் புருஷன் சம்பாதிக்கூடிய பணத்தை எல்லாம் அவள்கிட்ட கொண்டு போய் மீனை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமா, அப்படியே இவ புருஷன் சம்பாதிக்கூடிய பணத்தெல்லாம் தினமும் நம்மட்டெல்லாம் கொண்டு தந்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏதோ கூட 2 மீன் விற்கணுமே சொல்லி சொன்னா ஒண்ணு வேணும்னா வேணும்னு சொல்லணும், இல்லைன்னா வேண்டாம்னா வாங்காம போனோம். தேவையில்லாம எடுத்து பேசிட்டு கிடக்கா. இப்படி இங்க மனுஷனே காலையில இருந்து மீன் ஒண்ணு விற்கலன்னு கடுப்புல இருக்கா. இதுல இவ்விய வர வந்து பேரம் பேசிட்டு கிடக்கா. பேரம் பேசிட்டு சின்ன பொண்ணு எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி வர வேண்டிய போற வேண்டிய கிடந்து சண்டை போட்டு கிடக்கா? இப்படி நீ எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா யார் நம்மகிட்ட வந்து மீனை வாங்குவா? நம்மளும் காலையில இருந்து மீன் விற்காம தானே பாத்துட்டு இருக்கோம். வந்து 100 ரூபாய்க்கு மீன் வாங்குதல்ல, அதையாவது கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சமாவது விற்கும்ல நமக்கு. நீ அவள்கிட்ட தேவையில்லாம வாயை கொடுத்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கா. மீனை வித்துட்டு வீட்டுக்கு போற வழியை பாக்க இல்லாம இங்க இருந்து சண்டை போட்டுட்டே கிடக்கான்னு பாத்துட்டு இருக்கிறியோ? என்ன புஷ்பாக்கா இவ்வளவு பார்த்தா மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல. இவ்வளவு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கையில ரூபா வச்சிருக்கானா இல்லையா நீ. இந்த பாரு சின்ன பொண்ணு, உங்ககிட்ட தான் நான் மீன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நான் உன்ன பத்தி எல்லாம் ஒன்னும் பேசலாமா? நீ மீன் வாங்காம போ, எனக்கு என்ன. மீன் வாங்குற முகர கட்டையவளை பாரு. அவளை விட்டு தள்ளு ஸ்னேகா, அவ எப்பவுமே இப்படிதான். சரி சரி, உனக்கு என்ன 100 ரூபாய்க்கு சால மீன் வைக்கட்டா? சாலை வாங்கிட்டு போய் நல்லா பொரிச்சு கொடு. சால மீனா? சரி சரி, வேற வழி இல்ல, சால மீனையாச்சும் வாங்கிட்டு போவோம். சரி புஷ்பாக்கா, 50 ரூபாய்க்கு 20 மீன் வச்சு தாங்க, நேரம் ஆகும். என்ன ஸ்னேகா 50 ரூபாய்க்கு 10 மீன் சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா 50 ரூபாய்க்கு 20 மீன் கேட்டுட்டு இருக்க? என்ன புஷ்பாக்கோ அவ்வளவு பொடி சாலையா இருக்கு, இத போய் 50 ரூபாய்க்கு 10ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கூட 10 வச்சு தாங்கலாம். நான் என்ன ஸ்னேகா மத்தவங்கள மாதிரி ஐஸ்ல வச்ச மீனை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கேன். 50 ரூபாய்க்கு 20 கூட 30 கூட
பாரு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீ. இத போய் 50 ரூபாய்க்கு 20 கூட 30 கூடன்னு கிடக்க 50 ரூபாய்க்கு 10 மலிவு தான். ஒழுங்கா வாங்கிட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நான் என்ன முன்ன பின்ன மீனை வாங்கினது இல்லையா, மீனை பார்த்தது இல்லையா? 50 ரூபாய்க்கு 20 சாலை தரதா இருந்தா தாங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படியா? சரிம்மா, வேற யார்கிட்டயே போய் மீனை வாங்கிக்க. ரூபாய்க்கு 2 நீ ஐஸ்ல வச்ச மீனை தருவா 10 நாளைக்குள்ள மீனை. அதை போய் நல்லா கறி வச்சு வாங்கி கொடு புருஷனுக்கு, நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு சொன்னது சரியா தானே இருக்கு. வாங்கிட்ட முதல்ல ரூபாய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் போலயே. நீ மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல. மீன் வாங்க வந்தியா இல்லைன்னா எங்க வியாபாரத்துல கெடுக்க வந்தியா? போ போ, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. மீன் வாங்க வேலையே மீன் வாங்க விட மாட்டா போல இவ. என்ன புஷ்பாக்கோ, சின்ன பொண்ணு பேச்ச கேட்டு என்கிட்டயே சண்டைக்கு வரையலா? தினமும் உங்ககிட்ட தானே வந்து மீன் வாங்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஒரு ரெகுலர் கஸ்டமரை இலக்காங்க பாத்துடுங்க. ஆமா, அப்படியே தினமும் வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு போயிட்டா. இதுல ரெகுலர் கஸ்டமராம்ல. 5க்கும் 10க்கும் மீன் வாங்கும் போதே உனக்கு இவ்வளவு பேச்சுன்னா 100 200 ரூபாய்க்குல மீன் வாங்கினா சும்மாயே விட்டு பாப்பா நீ. புஷ்பாக்கோ, உங்க பேச்சும் சரியில்லை. வர வர நீங்க சின்ன பொண்ணு கூட சேர்ந்து சின்ன பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கிறீ. இதுக்குதான் சின்ன பொண்ணு கூட சேராதுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். கேட்டேலாம் நீங்க? எங்க பேச்செல்லாம் சரியாத்தாம இருக்கு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. உன்னைய பார்த்துட்டு மீன் வாங்க விடவே வாங்காம போயிட போறாவ. ஆமா, அப்படியே 100 பேர் லைன்ல நின்று இவங்கள்ட்ட மீன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காவ. வியாபாரத்தை நம்ம கிட்ட கேக்கு. வாங்க பரிமளாக்கோ, வேற மீன் கடைக்கு போய் மீன் வாங்குவோம். நாளையில இருந்து இந்த மீன் கடை பக்கமே வரக்கூடாது. ஏதோ உலகத்திலே அதிசயமா இவிய 2 பேரும் தான் மீன் வைக்க மாதிரில பேசிட்டு கிடக்காளுவ. என்ன ஸ்னேகா நீ பேசுறா? வேற மீன் கடை டவுனுக்குலாம் போனோம், 10 கிலோமீட்டர் இங்க இருந்துலாம் போனோம். எப்படி போக முடியும்? பஸ் ஏறி போயிட்டு வரதுக்குள்ள சாயங்காலம் ஆயிரும். நாளைக்கு தான் போற மீன் கறி வச்சு திங்க முடியும். நீ என்னத்த தேவையில்லாம வந்து விடுத்து சண்டை போட்டு கிடக்கா? நீ தள்ளி போ, நானாவது மீன் வாங்கிட்டு போறேன். என்ன பரிமளாக்கா, இவ்வளோட்ட போய் மீன் வாங்க போறிய? வெறும் அழுகுன மீனை வச்சு வித்துட்டு கிடக்காளுவ. நீங்க என்னடா இவ்வளோட்ட போய் மீன் வாங்க போறேன்னு சொல்றிய? வாங்க, நான் உங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போய் நல்ல மீனை வாங்கி தரேன். அப்படியே டவுனுக்கு போய் மீனை வாங்கி கிழிச்சுட்டாலும் வாங்குது 5 ரூபா 10 ரூபாய்க்கு மீன். இதுல டவுனுக்கு போய் வாங்க போறாங்க. டவுனுக்கு போய் பரிமளக்கோ, இவ பேச்ச கேட்டு இவ பின்னாடி போவாதுங்க. நீங்களாவது வந்து மீனை வாங்கிட்டு போங்க. ஏம்மா மகாராணி, நீ டவுனுக்கு போய் மீனை வாங்கி இல்ல கடல்லே நேர போய் குதிச்சு மீனை பிடிச்சிட்டு வந்து கறி வச்சு தின்னு என்ன வேணாலும் பண்ணிக்க. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணமா, வியாபாரத்துக்கு எடுக்காத. பரிமளாக்கோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க நிக்க முடியாது. நான் டவுனுக்கு போய் மீன் வாங்க போறேன். நீங்க வரதா இருந்தா வாங்க, இல்லன்னா இவ்வளோட்ட இந்த அழுவன மீனை வாங்கி தின்னுங்க. எனக்கு என்ன? அப்படியா ஸ்னேகா? ஆமா, உனக்கு என்ன? நீ பெரிய பணக்காரி. நீ டவுனுக்கு போய் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மீனை வாங்கி திம்பா. நம்மளாலலாம் அப்படி திங்க முடியாது. நமக்கு ஏதோ 25 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ இங்கேயே நான் மீனை வாங்கிக்கிறேன். நீ போமா, நீ போய் டவுன்ல போய் தினமும் மீனை வாங்கி தின்னு. சரி சரி, எனக்கு என்ன? நீங்க இவ்வளோட்டே இந்த அழுவன மீனை வாங்கி தின்னுங்க, நான் போறேன். அவ போனா போயிட்டு போறா பரிமளா, எதுக்கு அவளே பார்த்து நிக்க? உனக்கு 100 ரூபாய்க்கு சால மீனை வச்சு தரட்டா? 100 ரூபாய்க்கா? 100 ரூபாய்க்கு வேண்டாம் புஷ்பாக்கா, ஒரு 25 ரூபாய்க்கு தாங்க போதும். 25 ரூபாய்க்கு 5 மீன் தானே கிடைக்கும்? ஆமாக்கா, நானே என் மாமியாரம் தானே வீட்டுல இருக்கோம். 2 பேருக்கும் 5 மீன் போதும் தாங்க. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் போனி நீதாமா. என்ன 50 ரூபாய்க்கு மீன் வச்சிருக்கேன், கொண்டுட்டு போ. இப்ப 25 ரூபாய் இருக்குன்னா இருக்கிறத தா, புறவு வேணா 25 ரூபா தா. ஆளுக்கு 4 பீஸை பொரிச்சு தின்னுங்க. என்ன புஷ்பாக்கோ, 50 ரூபாய்க்கு தந்துட்டியா? 25 ரூபாய்க்கு போதும். 5 மீன் என்னங்க வச்சுக்கிடுங்க. சரி சரி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா பரிமளா. போ போ, தந்தாச்சுல கொண்டு போ, புறவு பாத்துடலாம். சரிக்கோ, நீங்க சொன்ன கேட்க மாட்டியே, இருக்கட்டும். அப்போ என்ன பரிமளாக்கா, 2 விளை மீனை வாங்கிட்டு போறது? வேண்டாம் சின்ன பொண்ணு, ஒரு 20 ரூபாய்க்கு சால மீனை வாங்கிட்டு போய் குழம்பு வைக்கலான்னு தான் வந்தேன். புஷ்பாக்கா என்னடா 50 ரூபாய்க்கு மீனை வச்சுட்டாவ. என்ன பரிமளாக்கா, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு போங்க. 50 ரூபாய்க்கு மீனை கொண்டு போய் நல்லா சந்தோஷமா பொரிச்சு சாப்பிடுங்க. உங்களெல்லாம் நம்பி தான் நான் விளை மீனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னைக்கும் சால மீனை போட்டு தின்னுட்டு அடக்கிறீங்களா? ஒரு நாள் வித்தியாசமா விளை மீன் தின்னுங்க. நீங்க என்னடா சால மீனை விட்டு தாண்ட மாட்டியே போல. நீங்க எந்த மீன் கடைக்கு வேணாலும் போய் பாருங்க, நான் கொடுக்கறத விட மலிவாட்டு ஒரு இடத்துல விளை மீன் கிடைக்காது. நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுமா என்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்ன மருமலை, மீன் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? மீனெல்லாம் வித்துட்டா? எத்தே நீங்களா என்ன கடை பக்கம் வந்திருக்கிறியா? இல்ல மருமலை, நீ மீனெல்லாம் வித்து எடுத்துட்டு கொண்டு வரணும்னா சாயங்காலம் தான் தினமும் மீன் திங்க வேண்டியதா இருக்கு. அதான் நானே வந்து ஒரு 2 மீனை வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். வாங்கிட்டு போனோம்னா நானே கறி வச்சு வைப்போம்ல. மதியானம் நீ வரும்போது உனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா சுட சுட சோறு தருவோம்ல. அதான் 2 மீன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எவ்வளவு மீன் வித்துருக்கு மருமலை? எப்ப வீட்டுக்கு வருவா? எங்கத்தே, நானும் சீக்கிரம் வித்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் தான் பாக்கேன். இந்த ஊர்ல உள்ளவங்கள நம்பி விளை மீன் வேற வாங்கி வச்சிருக்கேன். ஒருத்தையும் விளை மீன் வாங்க மாட்டாங்க. எல்லாம் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மீன் வாங்க வராளுவ. என்ன செய்யுது? இவ்வளவு கூட கடந்து சண்டை போடைக்கு தான் நேரம் காணும். சும்மா கடந்து வர வேண்டிய போற சண்டை போட்டு கிடக்காம சீக்கிரம் மீனை வித்து போட்டு வீட்டுக்கு வர வழியே பாரு. 2 மீனை கொண்டா, நான் வீட்டுல போய் கறி வச்சு வைக்கேன். இந்தாங்கத்தே, கொண்டு போங்க. புஷ்பாக்கா, இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இங்கே உட்காந்துருந்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு மீனை விற்காது. இப்படியே இருக்க வேண்டியதான். பேசாம மீனை தலையில வச்சுட்டு அப்படியே 4-5 வீட்டு பக்கமா நடந்துட வேண்டியதான். அப்பதான் ஏதாவது வியாபாரம் ஆகும். என்ன சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் தெரியும். இங்க இருந்து வரக்கூடிய 2-3 வீட்டை கடந்து சண்டை போட்டு கிடக்க முடியாது. பேசாம தலையில தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு 4-5 தெருவு போனோம்னா மதியானத்துக்குள்ள மீன் அவ்வளோத்தையும் வித்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வா போவோம். ஏன் மீன் 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 100 ரூபாய்க்கு 2 விளை மீன், 100 ரூபாய்க்கு 2 விளை மீன். சால மீன் 50 ரூபாய்க்கு 10, 50 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு 10 50 ரூபாய்க்கு 10 ஓடியா ஓடியா ஓடியா